நைட்டு நான் லேட்டாக தூங்க போகிறேன். ஹலோ. இப்போல்லாம் மைண்டில் தான் நிற்கிது. அங்கே போனதுக்கப்புறம் மறந்து போயிடும். நானும் ஃபோனில் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஞாபகம் இருக்குதா? அங்கே போனதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது பேசுவேன். போனதுக்கப்புறம் மறந்துடுவியா? ஒன்ன மாதிரி நான் மறக்க மாட்டேன். நானே ஃப்ளோவில் பேசுவேன். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு? யாருன்னா நான் கதவை பார்த்து ஸ்பீடை குறைச்சி விடணும்டா. சொல்லணும் நம்ம தான். ஓடி ஓடி போகிற மாதிரி இருக்கு. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். என்ன இந்த கதை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது? டக்குன்னு ஓடி வர முடியல. ஓ ஓ ஓ ஓ ஓ இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த கதவு. நைட்டு நான் லேட்டாக தூங்க போகிறேன். ஹலோ. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கலாம். டைமே இருக்காது. பி நம்ம இந்த பக்கம் தான் வரவும் போகிறோம். இந்த பக்கம் தான் எக்ஸிட் ஆக போகிறோம். ஓகேவா? மாறி போயிடாதீங்க. என்ன டக்குன்னு ஆரம்பிச்சிடலாமா? இல்லை, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஃபயர் பட்டப்போ யூங்கியோட ஃபேஸை ஜூமின்ல காமிக்கணும். அதை மறந்துடக்கூடாது. ஃபயர், மைக் ட்ராப், நாட் டுடே இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் செட்டாக வந்துடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம் ஆமாம். மைக் ட்ராப் நடுறதுக்கு அப்புறமா ஃபயர் பண்ணலாமா? இல்லை என்ன பண்ணலாம்? ஃபயருக்கு ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் இருக்குல்ல, தேவை இப்போ பண்ணணுமா? அது முதல்ல சும்மா பின்னாடி நின்று நான் பார்க்குறேன் வேடிக்கை. இப்போ ஹோபியோட பார்ட்லேருந்து ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஆமாம், அதோட தானே முடிச்சு வச்சோம். ஆமாம் ஆமாம், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி எல்லாம் போய் பொசிஷனில் நில்லுங்க. ஹோபியோட லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போவே தூங்கினா தான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். இல்லாட்டி எந்திரிக்கவே முடியாது. ஆல்ரெடி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னும் சாப்பிட கூட இல்லையே யாரும். சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும். இவனுங்களாம் வீட்டில் போய் சாப்பிடுவானுங்க. நம்மளுக்குலாம் ஹோட்டலுக்கு போகாம தூக்கம் வராது. வாங்க, நான் போகிறேன். ஆரம் வருவான், ஜின்னு, ஜேப்பு. நம்ம எப்பவும் போல போவோம் ஹோட்டலுக்கு. நமக்குலாம் வெளியே போய் சாப்பிட்டதாப்பா நிம்மதியாகவே இருக்குது. ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் பிடிக்கல. என்ன அதெல்லாம் வெளில போகலாம். சரி போகலாம் வா. அதான் நீ வர எனக்கு தெரியும். நீ சின்ன வருவானுங்க. நாங்களாம் வெளியே போய் சாப்பிட்ற ஆளுங்க இல்லைப்பா. வீட்டில் இருந்து ஆர்டர் போட்டு ஜாலியாக சாப்பிட்டு படுத்துருவோம். நாங்களாம் அலுப்பு இல்லாமல் வெளியே சுற்றுவோம். எப்படி தானோ. ஹூலிக்கு என்னோட இன்ட்ரோ செம்ம கூலாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் ஏன்னா ஸ்மோக் மட்டும் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் கான்செப்டில் அதை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, நம்ம ஜாப்பனீஸில் இன்ட்ரோ கொடுக்கணும், 4 வார்த்தை அதிலே பேசணும். ஏன்னா மக்களுக்கு புரியணும்ல, ஜாப்பனீஸில் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸ்மோக் இல்லாமல் ஆர்மிஸ் எல்லாம் நம்மளை புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம என்ன சொல்ல வரோன்னு அவ்வளோ கூலானதுன்னு தெரியுமா அவங்களுக்கு? எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற நீ கவலைப்படாத. நீ உன் ஷோ கழட்டி கொடு. ஏய் விடுறா, அது கழட்டினா திரும்ப மாட்ட முடியாதுடா. அதுக்கு தானே கழட்டுறேன். ஜாப்பனீஸ் ஆர்மிஸ்லாம் அவங்களுக்கு ஈஸியாக புரியணும். நன்றிடா என்னது அரிகாத்தோ கோஜைமாஸ் ஆர்மி சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். ஓகே, இன்னும் நிறைய டைலாக் நம்ம பேசணுமே, பத்தாது இதெல்லாம். ஓ, நான் எந்திரிப்பேன் தானே நீ நினச்சேன். நான் அப்படியே படுக்க போகிறேன். இப்போ ஷூ இல்லைனாலும் கவலை இல்லை. ஜிம் உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குடா. என்னது ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், பெரிய முடி. நீ இப்போ எந்திரிச்சு நடக்கணும்னு சொல்லிட்டு 2 ஷூ கழட்டி வரமா வச்சேன். நான் நடக்க மாட்டேன். போ, அப்படியே படுத்துக்க போகிறேன். நான் அந்த ஷூ ஒழிச்சு வச்சிட்டேன். ஒழிச்சுவா மிஸ். எட்டு வருஷம் கழிச்சு டோக்கியோ நமக்கு வரும். ஆர்மிஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி ஓரா பேசாம ஸ்டேஜில் இருப்போம். ஹலோ எவ்ரிபாடி. எப்போ ஜாப்பனீஸ்ல சொல்லுவேன் மறந்து போச்சு. மினாசான், ஏய் மினாசான் எல்லாம் கத்துங்க. பெருசா டைலாக்லாம் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் மறந்து போயிடுச்சு. ஏன்னா டெய்லி சிலந்தி மாதிரி தலைகளை தொங்குற? தலைகிற நின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்குமா? இப்போ கூட போகிறேன், நம்ம பார்க்குறோன்னே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான் வேஸ்டா. ஹே பை பை ஆர்மி. பை பை. உடற்பயிற்சி செய்யறதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது போல. அதுக்கு நான் அவ்வளோ டைலாக் எழுதி வச்சிருக்கேன். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போல்லாம் மைண்டில் தான் நிற்கிது. அங்கே போனதுக்கப்புறம் மறந்து போயிடும். நானும் ஃபோனில் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே ஞாபகம் இருக்குதா? அங்கே போனதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது பேசுவேன். போனதுக்கப்புறம் மறந்துடுவியா? ஒன்ன மாதிரி நான் மறக்க மாட்டேன். நானே ஃப்ளோவில் பேசுவேன். ஏய் சொப்சங் சாப்பிடலாம். சொப்சங் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சீக்கிரம் வாங்கடா சாப்பிடலாம். கலைய போகுது. எனக்கு கொடுங்கடா கொஞ்சம் இருப்பா. இது கொரியாவுக்கு போனதுக்கப்புறம் கிடைக்குமா?
வேணும்ன்றவங்க சாப்பிடுங்க, இல்லாட்டி நான் காலி பண்ணிடுவேன். ஏன்னா அவன் காலி பண்ணிடுவேன்றான். சீக்கிரம் வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் பந்திக்கு முந்திக்கலாம். குறா குறா இந்தாடா உனக்கு இல்லாததான். நீ கையெடு. இல்ல வாங்க கூட முடியாது, நான் வாங்குவேன். குறா வாங்கிட்டானே. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊர்லயே இது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். கிடைக்கும் தானே? சாப்பிடணுமா? பாத்துப்பா சிந்தா வாடுங்கப்பா கொட்டுதுல. இப்ப அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விடணும். நம்ம டைம் அவ்வளவா இருக்கு. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பொறுமையா. போய்க்கலாம் விடு. கத்தாம போடா. Amis, make some noise. 2, 3, 1, turn. Hello, we are BTS. எட்டு வருஷம் கழிச்சு திரும்பவும் டோக்கியோட போறது ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சு எங்களுக்கு. நம்ம எப்பவுமே ஒண்ணா இருக்கலாம் மிஸ். இனிமே அடிக்கடி நம்ம இங்க வர போறோம். எப்பவுமே நம்ம பார்க்க போறோம், நேர்ல சந்திக்க போறோம். என்னோட ஃபுல் ஹார்ட் உங்களுக்கு தான். இவ்வளவு வருஷம் கழிச்சு இங்க பெர்ஃபார்ம் பண்றது எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கு தெரியுமா மிஸ்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கே. ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு நான் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆர்மிஸ். இந்தாங்க இப்போ வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தான். இவன் ஒருத்தன். சக்சஸ் 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 வாழ்க்கையே சக்சஸ். பிறக்கும் போதே சக்சஸ். இன்னைக்கு கான்செப்டே ஒரு சக்சஸ் தான். இந்த கதை வேற ஃபாஸ்டா இருக்குமே. என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு? யாரா அந்த கதவை பார்த்து ஸ்பீட குறைச்சு விடணும்டா. சொல்லணும் நம்ம தான். ஓடி ஓடி போற மாதிரி இருக்கு. பயங்கரமா பசிக்குதுடா. ஜாப்பனீஸ் சர்வீஸ்ல எப்படி கத்துறாங்க? ஜாப்பனீஸ் சர்வீஸ்ல கியூட்டா இருக்காங்க. ஆயிலே பச்சை அடிங்க. நீ கொஞ்சம் முன்னாடியே வந்துடணும். நீ பின்னாடியே நின்றுட்டு இருக்க. டக்குன்னு வர மாட்டற. வேகமாவே வர மாட்டற. என் கால்ல சக்கரத்தை கட்டி விட்டு வேகமா வருவேன். எதுக்கு சண்டை போறீங்க? அமைதியா இருங்க. நீங்க சண்டை மாதிரி காமிச்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ரியில வர பாக்குறாங்க. ஆனா அது ஒண்ணும் பலிக்காது. நீ கொஞ்சம் சீக்கிரமா முன்னாடி வந்துக்க பாறா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்படி பேசிட்டு இருக்க நீனே. காலங்காத்துல வந்து உட்கார்ந்தாச்சுங்க. இன்னும் வர மாட்டானுங்க அவனுங்க. சூப்பர் சூப்பர் வேற ரோல் பண்ணீங்க. Thank you dancers. உனக்கு சாப்பாடு வச்சுக்கறல எனக்கு கொஞ்சம் வை. முடியாது முடியாது. என்னடா சரி பேச்சு வை. இத அவன் சாப்பாடு அவன் எடுத்து வச்சுக்கணும். இப்படி இப்போ எதிர்பார்க்கல. அவன் அவனுக்கு எடுத்து வச்சுக்கிறான். கொஞ்சோண்டு என் தட்டில் எடுத்து வச்சா என்னவா? இப்பயாச்சும் வைக்கவே மாட்டியா? ஜிமினே சிக்கனா சாப்பிட்ற? உனதான் கேட்குறேன். சிக்கனா சாப்பிட்ற நீ சொல்றா. என்ன பதிலே சொல்ல மாட்டான். அவன் சாப்பிட்டு இருக்கான். இதே நான் நூடுல்ஸா? இது எடுத்து வச்சுக்கலாமா? நல்லா இருக்கும் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும்ல. சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். வயிறார சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. இதென்ன முடியலாம் நட்டுக்குச்சு. இதான் ஹேர்ஸ்டைலா? கொஞ்ச நேரம் அது போயிடும் போலியே. நான் சரி பண்ணி விட்றேன் இரு. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். செம்ம டயர்டாக இருக்கு. எனக்குலாம் தூக்கமாக வருது. எனக்கும் தான். அந்த என்னது ஆக்சுவலி ஏதோ வினிகர் மாதிரி இருக்கு. ஏவி வாடா இங்கே வந்து கற்றுக்க. என்ன கற்றுக்கணும்? ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் கொஞ்சம் ஆர்மிஸ்ட்டை பேசுறதுக்கு. ரிகாத்தோ அதான் தெரிஞ்ச வார்த்தை தானே. அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்தில் இந்த ஹேர்ஸ்டைல் கலைஞ்சு போயிடும். சின்ன சின்ன வார்த்தை விட்டு வந்து கற்றுக்கடா. அப்புறம் ஸ்டேஜில் போய் நின்று மறந்து போயிடுவேன். அங்கே நின்றுட்டு ஒன்றும் பேச மாட்டான் இவன். நானாச்சும் கற்றுக்குறேன். வேற என்ன வார்த்தை இருக்கு? இங்க பாரு வாரானா கம்மிக்கிறான். வாரம் கத்த போறியா? ஆர்மிஸ்ல ஸ்டேஜ் ஏறி வந்துட போறாங்க. நீ வேணா கத்தி பாரு. வாரா சரி சொல்லிதான் பாப்போமே என்ன நடக்குதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்க போகுது.
அந்த அளவுக்கு ஒன்றும் ஆயிடாது. சும்மா ட்ரை பண்ணுவோம். மட்டும் கற்றுக்கிட்டு அவன் எக்ஸ்ட்ரா நிறைய கற்றுப்பான். அன்னைக்கு தானே கற்றுக்கிட்டோம், அது போதாதா? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. சரி, ஏதோ பண்ணுங்க. இவனை பாருங்கடா, ஜாப்பனீஸில் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணுறான். சரி, நமக்கு நேரமாச்சு. இவன் வேலையை பார்த்தா நம்ம ஜோலியை பார்க்க முடியாது. நானும் ஜீவன் மாதிரி லெட்டர்ல எழுதி வச்சுக்கிறேன். ஒருவேளை மறந்துட்டேன்னா அதை எடுத்து படிக்கலாம்ல. ஆனா நம்ம எடுத்து படிக்கிறது ஆர்மிஸ் பார்த்தா சிரிச்சிட மாட்டாங்க. சரி, வெற்றி நோட போட்டு நான் கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் மேடி வரட்டும். ஆர்மிஸ்க்காக உருகி உருகி இது எழுதிட்டு இருக்கேன்னா இதாங்க நான் ஸ்டேஜ்ல படிச்சா எல்லாரும் சலுவ போறாங்க. அந்த அளவுக்கு எமோஷனல். போ போ டக்குன்னு போ. இந்த போயிட்டு தானே இருக்கேன். ஃபைட்டிங் போலாம். பாத்து தடிக்கி விடுதா இப்பன்னு பாத்து. இந்த ட்ரெஸ்ஸை மாத்த வர நேரம் பத்தாது. பரவாயில்ல முடிச்சிடலாம் போங்க. ஓகே. இதுலடா முக்காடெல்லாம் போத்திட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆர்மிஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கல்ல? ஆர்மிஸ் எல்லாம் நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? கத்துங்க எல்லாம். எப்படி ஆர்மிஸ் என்ஜாய் பண்றீங்களா? இன்னைக்கு தான் நீங்கள் கடைசி நாள்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான், அதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆர்மிஸ். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. லெட்டரில் எழுதி வச்சு தான் படிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஜாப்பனீஸ் ஃபுல்லாக தெரியாதுல்ல. ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம் ஆர்மிஸ். இன்னும் அடிக்கடி இந்த பக்கம் தான் வர போகிறோம். ஆர்மிஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. யாரும் அழுவாதீங்க, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. நம்ம அடிக்கடி இங்கே வர போகிறோம், எல்லாரும் மீட் பண்ண போகிறோம். பாய் பாய் ஆர்மிஸ். பை.